காய்ஸ் நாங்கள் ஆரவு தூங்க வச்சுட்டு இப்போ ஊர் சுற்ற போகிறோம் ஜாலியாக. ஸோ நானும் யோகியும் ஜாலியாக இப்போ வெளில ஊர் சுற்றி வீடியோ எடுத்து விளாக் போகிறோம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நைட் ஷோ டிக்கெட் புக் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா சலார் மூவிக்கு தான் 10:15 PM அதாவது நைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுறோம். ஸோ இன்னும் டைம் இருக்குது, இப்போ 7 தான் ஆகுது டைம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளில போய்ட்டு ஜாலியாக சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் மூவி போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். ஸோ அதான் இப்போ வெளில கிளம்பிட்டோம். ஸோ நான் வெளில போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் ஆனியன், அதில் கொஞ்சம் கத்திரிக்காய், அது மேலே கொஞ்சம் The following day. Hey guys, good morning. எல்லாம் தூங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு சலார் மூவி நைட் ஷோ போய்ட்டு வரணும். மூவி பார்த்தோம். மூவி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சில கன்சர்ட் இருந்துச்சு, பட் இருந்தாலுமே வந்து தள்ளி வச்சுட்டு மூவியை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணலாம், நல்ல மூவி தான். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் பிளான் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் புதுசாக பிளான் பண்ணல. எங்கள் மம்மி சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக யோசிக்க வேண்டியது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம், யோசிப்போம். கீழே பார்த்தீங்கன்னா மீன் விற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இங்கேருந்து காமிச்சா அதை உங்களுக்கு ஜூம் போட்டு காமிக்கிறேன். மீன் விற்றுட்ருக்காங்க. சரி நம்ம பண்ணலாம். முழு மீன் வாங்கிட்டு வந்து நம்ம அதை முழுசாக வெட்டி முழுசாக க்ளீன் பண்ணி அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்ப்போமா? நல்லா சுட்டு சாப்பிட ட்ரை பண்ணுவோம். அதுக்கு எதுவும் முடியலைன்னா நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஸோ இங்கே வாங்கலாமா இல்லை ஃபிஷ் மார்க்கெட் போகலாமான்னு யோசிக்கிறேன். மீதி ஃபிஷ் மார்க்கெட் போனால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பட் இன்னும் ஒன்று கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும். பட் எல்லாமே சீப்பாக கிடைக்கும். ஸோ நான் பார்க்குறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் முடிஞ்சால் இங்கேயே வாங்குகிறேன். அப்படி இல்லைன்னா நான் ஃபிஷ் மார்க்கெட் போய்ட்டு கூட உங்களை என்னென்ன ஃபிஷ் வீடியோ எடுத்து போட்டு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எங்கள் அம்மா சமைக்கிற சமையலை ஒரு குடி முடிச்சுட்டு போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வரோம். ஓகேவா? வாங்க. ஜானி வருது வழியை விடுங்கடா, செல்ல ஜானி இங்கே வருது வழியை விடுங்கடா. காய்ஸ், இது எங்கள் ஆயா எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ஊர்லேருந்து என்னை பார்க்க வந்திருக்காங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நேட்டிவ் பணத்தப்பேட்டை கிணிக்கிலேருந்து வந்திருக்காங்க. ராகு ஏதாவது பேசு, ஏதாவது பேசோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரி 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 ராகு இது ஆரோ. காய்ஸ், எங்கள் அம்மா தக்காளி வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு தான். ஸோ சண்டேனாலே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல்ன்றதை விட எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலையில் செய்கிற டிஃபனுன்றா இட்லி ப்ளஸ் இந்த சிக்கன் குழம்பு. ஸோ இந்த காம்பினேஷன் அந்த சண்டே மார்னிங் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் மற்ற நாளில் சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த ஃபீல் இருக்காது. நீங்கள் சண்டே மார்னிங் சாப்பிடும்போது வேற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலிங். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி என்ன மாதிரி டேஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலலாம் ஃபர்ஸ்ட் சிக்கனே சாப்பிட மாட்டேன். எனக்கு சிக்கனே பிடிக்காது. ஸோ சிக்கன், மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் எப்போ சிக்கன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை சூப்பராக சமைப்பாங்க. ஸோ எங்கள் அத்தை சமையல் ஒரு வாட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி போய் அதுக்கப்புறம் தான் நான் சிக்கன் சாப்பிடவே ஆரம்பித்தேன். ஸோ நான் சிக்கன் சாப்பிட்றதுக்கு காரணம் வந்து எங்கள் அத்தை தான். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு மை அத்தை. அவங்க நேம் கல்யாணி. ஸோ அவங்க சமைச்சு கொடுத்த சிக்கன் குழம்பு சாப்பிட்டு தான் சிக்கன் சாப்பிடவே பழகினேன். ஸோ அது மட்டும் இல்லை காய்ச்சி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சும்மா அப்படியே எடுத்து போகலான்னு தான் எடுத்து போகிறேன். எங்கள் அம்மாவுமே சூப்பராக சிக்கன் குழம்பு செய்வாங்க. ஸோ எனக்கு 3 பேர் சமையல் தான் பிடிக்கும். ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று எங்கள் அத்தை, இன்னொன்று எங்கள் அக்கா. இவங்க 3 பேர் சமையலுமே ஒரே மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஆமாம் காய்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா நல்லா சாப்பிட்டுட்டு உள்ள போய் யோகியை பார்த்தா யோகி தூங்கிட்டே இருக்கா, ஏஞ்சிக்கவே இல்லை. ஸோ அவள் எழுந்த ஒன்று மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவள் எழுந்திக்கிற மாதிரியே தெரில. ஸோ நானும் கூட சேர்ந்து படுத்து தூங்கிட்டு ஈவினிங் தான் மார்க்கெட் போனோம். இப்போ நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்க போகிறோம். போயிட்டு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு நாங்கள் எங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம்.
காய் நாங்கள் ஃபிஷ் வாங்கலாம்னு போனோம். மார்க்கெட்டு சும்மா கழுவி வச்சுருக்கு. நாங்கள் லேட்டாக போன ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் மீன் எதுவுமே இல்லை. அப்படி இருந்துமே ஒரு அண்ணா என்ன பண்ணாருன்னா பாக்ஸில் இருந்த மீன் கொஞ்சம் எடுத்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டார். சரி வீடியோ வேறு பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா கடல் வவ்வால் இருந்துச்சு, அது ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வாங்கிட்டேன், நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். அது ஃபுல்லாக வெட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன சின்ன மீன் தான், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அம்மா மசாலா போட்டு ஊற வைக்க சொல்கிறேன். அம்மா மசாலா போட்டு ஊற வச்சோன்னே நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த மீனை பொரித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மீனுக்கு மசாலா போட்டு வச்சுட்டு நாளைக்கு கிறிஸ்மஸ்ன்றதுனால இன்றைக்கி அம்மா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். ஸோ போயிட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவோம். வந்து அந்த மீனை எல்லாம் பொரித்து அப்படியே சாப்பிடுவோம். சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருந்ததுன்னா அந்த மீன் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. நல்லா இல்லைன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? என்ன கிடச்சிது? ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீன் வாங்கினோம். வாங்கிட்டு நான் அப்படியே முழுசாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். முழுசாக கட் பண்ணிட்டு எங்கள் அம்மா மசாலாலாம் போட்டு ஃபுல்லாக எங்கள் அம்மா ஃப்ரை பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது ஸோ நான் அந்த சைடில் அந்த மீனை தான் அடிக்கடி பார்த்துட்ருக்கேன். நான் அந்த மீன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது எங்கள் அம்மா அழகாக ஃப்ரை பண்ணுறாங்க. வீடியோ என்னால் எடுக்க முடியல, பட் ஃப்ரை பண்ணுற வீடியோ எடுக்க முடியல. பட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வீடியோ இருக்குது தான், அது பாருங்கள். ஐ திங்க் ஐ ஹோப் உங்களுக்கு இது ஓரளவுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் ஸ்டாண்டை வச்சு எடுக்கணும், இதுக்கு மேலே காமிக்க முடியுங்க. பாருங்கள், இதுதான் மீன். ஸோ இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த ஃபிஷ் இப்போ நம்மகிட்ட இருக்குது. நான் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இது எங்கள் அம்மா வந்து ஸ்குவீஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லெமன் ஸ்குவீஸ் பண்ணுவோம். வேறு மாதிரி வீட்டில் செய்கிற ஃபிஷ்ஷு தான். இது மேலே கொஞ்சம் லைட்டாக ஆனியன் மேலே அப்புறம் போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் பைட் போகிறேன், எப்படி இருக்குது பார்த்து சொல்ல டெம்ட் ஆகுது. நல்லாயிருக்கு. அடிப்போலி. வேற லெவல் காய்ஸ். சாப்பிட்டுட்டே எப்படி இருக்குது? சலார் மூவி போயிருந்தோம். மூவி பற்றி சொல்கிறேன் கொஞ்சம். ஏன்னா அந்த மூவிக்கு செம்ம ஹைப் கொடுத்துருந்தாங்க. வேறு லெவலு ஃபிஷ்ஷு. இந்த ஆனியன் சாலிஸை வச்சு சாப்பிட்றது ஒரு சூப்பர் மேட்ரு. வேற லெவல். ஒரு சைடு ஃபுல்லாக சாப்பிட்டேன். இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. கடல் வவ்வால் வாங்கி சாப்பிடணுமா நல்லா இருக்குமான்னு யோசிச்சிங்கன்னா உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட்டு. எப்படி இருக்கு ஃபிஷ்ஷு? இருக்கு குட்டி குட்டி முள்ளு பார்த்து விடுது. இல்ல வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றது இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. டேஷிங் டு த ஸ்னோ. நைட்டுக்கு கிறிஸ்மஸ்ஸு, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஹே ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் ஆல் த பெல்ஸ். ஆரவ் குட்டி எங்கே இருக்கிறா? இன்னைக்கு எங்களுக்கு கிறிஸ்மஸ். லைனா கிறிஸ்மஸ் கேக் வாங்கி கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாமா? என்னடா எதுவும் சொல்ல மாட்டேன்டா. Where we want to go? We'll take our Solex. बंदा काट रहा.
இங்கே சிக்கன் மட்டன் அதிகமாக சாப்பிட்றத காட்டியும் இந்த மாதிரி ஃபிஷ் நிறைய வாங்கி சாப்பிடுங்க guys. Why? Because it is healthy. How's it? நான் சொல்கிறேன். Who are you to tell that? If you are bad, I am your dad. That is called my sunium. Rasa, is it okay? Shall I try soda? That one? Yeah, go ahead. Guys, actually பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ் வீடியோ எடுத்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது கிளியராக எடுக்க முடியல. நானும் ஓகே வெளில போயிட்டு வச்சதுனால எங்கள் அம்மா அதுக்குள்ளே ஃப்ரை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரை பண்ண வீடியோ என்னால் எடுக்க முடியல. நாங்கள் போயிட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆயா வந்துருக்காங்க ஊர்லேருந்து. ஸோ அவங்களுக்கு ஒரு saree. ஸோ இதுதான் ஆயாவோட saree. மேலே தூக்கி காட்டு, கேமராவிலே தெரியல. ஸோ இந்த saree வந்து ராகேல் ஆயாவுக்கு எடுத்தோம். இது பியூர் காட்டன் saree. இது ராகேல் ஆயாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் சாயாவுக்கு இன்னொரு saree. இது ஓம் சாயாவோட saree. அவங்க தான் ஒயிட் கலரில் பூ போட்ட டிசைனில் போட வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் ஓம் சாயாவுக்கு ஒரு பூ போட்ட saree. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெயராணிக்கு ஒரு புடவை, ஜெயராணிக்கு ஒரு பட்டு புடவை. This was good. இதே கலரில் தான் அம்மா அவங்களுக்கு எடுத்தோம்ல. And this is pink. Soft silk. சாஃப்ட் சில்கில் இது பட்டு. உங்களுக்கு நல்லா இல்லை, எங்கள் அம்மாவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த 3 புடவை தான் எடுத்தோம். இங்கே தான் அது சரவணா சென்னை சில்க்ஸ்லாம் போல பக்கத்துலேயே எடுத்துட்டோம். லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது, அங்கே தான் போய் எடுத்தோம். அப்புறம் அதுக்கு ப்ளவுஸ், ரெடிமேட் ப்ளவுஸ், இன்ஸ்கர்ட்டு. ஸோ இவ்வளோ தான் அவங்களுக்கு வாங்கினோம். ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு கிறிஸ்மஸ் வேறு, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோவை எடுத்து போடுறோம். ஸோ நாளைக்கு காலையில் என்ன பண்ணுவோம், குளிச்சுட்டு அம்மாலாம் சர்ச் போயிட்டு வந்துடுவாங்க. நானும் இவங்க வீட்டில் தான் இருப்போம். ஆரோ வச்சு பார்த்துட்டு இருப்போம், ஆரோ தூங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காலையில் இருந்து குளிச்சுட்டு கிளம்பி நாங்கள் ட்ரெஸ்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணி வீடியோ எடுத்து நாங்கள் ரெடி ஆகிறோம். guys please do subscribe, like, comment for Vasant Murthy YouTube channel.